ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் தேனி. தேனிக்கு பக்கத்தில் ஒரு 21 கிலோமீட்டர் போகும்போது உத்தமபாளையம் சொல்லிட்டு இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அங்கே இந்த இடம் அமைஞ்சிருக்குது. மொத்தம் இது 168 ஏக்கர். கம்ப்ளீட்டாக இது ஒரு தென்னந்தோப்பு. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க, நல்ல செம்மண். கூடவே இதில் ஆட்டுப்பண்ணையும் மாட்டுப்பண்ணையும் இருக்குது. 99 ஏக்கர் சுமாராக கம்பெனி பேரில் அவங்களே ஒரு கம்பெனி டீடு போட்டு ஒரு கம்பெனி பேரில் வச்சு மீதியானது 3 பேர் பேரில், இப்படி மொத்தம் ஆக 3 கையெழுத்தில் இந்த இடம் இருக்குங்க. பேங்க் லோன் 16 கோடி ரூபா இருக்குது. ஒரு சென்டோட விலை 43,000, ஒரு ஏக்கர் விலை 43 லட்சம். நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜ் எப்படியும் ஒரு 2000 அடி இருக்கும். தார் ரோடு, பஸ் ரோடு, மண் ரோடு. அப்படியே அந்த லேண்டுக்கு பின் சைடு பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குது. அது ஒரு 1 கிலோமீட்டர் அந்த ரோடு வந்துடும் உங்களுக்கு. கையெழுத்தப்ப 3 தான் அண்ணன் தம்பி, அவங்க தான் ஒரே குடும்பம். ஃப்ரீ கரண்ட் 200 ஹெச்பி கரண்ட் இருக்குது. அதாவது இபி ஃப்ரீ சர்வீஸ் ஒரு 20, இபி வீட்டு சர்வீஸ் ஒரு 6-7 சர்வீஸ் இருக்குது. ஜென்ரேட்டர் இருக்குது. டவர் கம்ப்ளீட்டாக உள்ளுக்கு இல்லவே இல்லை. நல்ல செம்மண். மொத்த தென்னை மரம் பார்த்தீங்கன்னா 10,600 தென்னை மரம் இருக்குங்க. இதில் 9,200 மரம் பச்சை இளநீர் தேங்காய்க்காகவும் யூஸ் பண்ணிடலாம். செவ்வெளநீர் பார்த்தீங்கன்னா 1,400. மற்றபடி ஒரு 10 ஏக்கரில் ஆடு மாடுகளுக்கான தீவன பயிர் போட்டு வச்சுட்டாங்க. அந்த இடத்துல காட்டுங்க உங்களுக்கு. தீவனம் ஒரு சைடு கட் பண்ணி எடுக்க இன்னொரு சைடு வந்துட்டே இருக்கும். 150 பசுமாடும், 150 பசுமாடுங்க. நாட்டு மாடு, பல ஸ்டேட்டில் உள்ள மாடு, நல்ல எண்ண மாடுகள், நல்ல பால் தரக்கூடிய அளவுக்குள்ள மரங்கள். இதில் 150 பசுமாடுகளும் 150 ஆடு, நல்ல இன ஆடுகளுமாக இதில் இருந்துட்டு இருக்குது. இப்படி ஒரு 10 ஏக்கர் அதில் போயிடும். ஒரு 5-6-7 ஏக்கர் நல்ல செவ்வாழை, சிகப்பு வாழை நீங்கள் பார்த்தீங்க, அது போட்டிருக்காங்க. ஆட்டு கொட்டகை ஒரு 4 கொட்டகையும், மாட்டோட கொட்டகை ஒரு 6 கொட்டகையுமாக அமைஞ்சிருக்குது. எல்லாம் நல்ல லெங்க்த்து. நீங்கள் வீடியோலேயே பாருங்கள். உள்ளுக்க விவசாயம் சம்மந்தப்பட்ட மிஷின்கள் நிறைய இருக்குது. புல் கட் பண்ணணுமா, இது டேங்கர் இருக்குது, பல காரியங்கள் உள்ள இருக்குங்க. நேப்பியர் புல் தான் போட்டிருக்காங்க. ஒரு 3 ஏக்கரில் இந்த ஹோட்டல்ஸு பண்ணைகள்லாம் வச்சுருக்காங்க. தென்னந்தோப்பு ஒரு 150-155 ஏக்கர் தோப்பாக இருக்குது. வேலையாட்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 25 வீடு வேலைக்காரங்களுக்கு கட்டியிருக்காங்க. அப்புறம் ஓனர் இருக்கிறதுக்கு ஒரு 10 சென்டில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த கேரளா மாடலில் அந்த டாப்பில் உள்ள ஓடை பார்த்தீங்கன்னா, நான் அதை க்ளோஸ்அப்பில் எடுத்துருக்கேன் பாருங்கள். டபுள் ஓடு அவங்க போட்டிருக்க ஓடு, கம்ப்ளீட்டாக டபுள் ஓடு. ஒரு ஓடு போட்டு ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே அடுத்த ஓடு போட்டிருக்காங்க. அப்படி டபுள் ஓடு, அதாவது வெயில் உள்ள ஏறாது. இதில் 25 வீட்டில் பார்த்தீங்கன்னா தனி மேனேஜர், தனி வீடு, ஆஃபீஸ் தனியாக வச்சுருக்காங்க. நாட்டு பசு மாடு 150, ஆடு 150, மாடு 150, இப்படி இந்த வெள்ளாடுகள் எல்லாம் சேர்த்து ஒரு 150. டிராக்டர் 2 இருக்குங்க. அப்புறம் அந்த ட்ரெய்லர் தொட்டி, டேங்கர் தொட்டின்னு இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஒவ்வொரு கொட்டகையிலையும், மாட்டு கொட்டையிலும் உள்ள வேஸ்ட்டுகள் எல்லாம் ஒரு சைடு இறங்கி அதனுடைய யூரின் எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கும். அதை டேங்கரில் அடித்து தென்னையுடைய ஒவ்வொரு தென்னைக்கும் அவங்க அடித்து கொடுக்காங்க. பயங்கரமான ஒரு உரமாக்கம், ஒரு ஆர்கானிக் உரமாக்கம் இது. மற்றபடி புல்லெல்லாம் உங்களுக்கு அங்கேருந்து கட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இங்கே அதே போல் மிஷின்லேயே கட் பண்ணி கொடுக்குறாங்க. மற்றபடி உங்களுக்கு டிராக்டர், உழக்கூடிய கருவிகள், விவசாய உபகரணங்கள் நிறைய இருக்குங்க. இது போக அதனுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தேசம் ஒரு 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 அளவாக நம்ம சொல்லும்போது மாதம் எல்லா செலவும் போக ஒரு 45 லட்சம். கால்குலேஷன் கேளுங்க, நான் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லித்தரேன். அதாவது ஒரு தென்னைக்கு நல்ல காய்ப்பு இருக்குது. நல்ல ஆர்கானிக் முறையில் பார்த்துருக்கீங்க. உள்ளுக்கு அழகான செம்மண் நல்லா வெட்டி வச்சு உள்ளுக்க சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. நல்ல முறையில் போட்டிருக்காங்க. நல்ல தண்ணி வளம் உள்ள இடங்கள். 7 போர் இருக்குது, 8 கிணறு இருக்குது.
உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே உங்களுக்கு வந்து வண்டிகள் போகிறதுக்கு ஒரு 12 மரத்துக்கு ஒவ்வொரு மரத்துக்கு இடையில வந்து வண்டி போகிறதுக்குன்னா ஒரு 24 அடி பாதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பாதை பார்த்தீங்கன்னா 30 அடி பாதையில் போட்டிருக்காங்க. 2 மரத்து 12 மரத்துக்கு இடையில ஒவ்வொரு இடத்துலையும் வண்டி போகத்தக்க மட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க விற்கிறது இல்லை. அப்படியே நீங்கள் பாருங்கள், அந்த தோட்டத்துக்கு நடுவில் போட்டிருக்காங்க, ரொட்டேட்டர் வச்சு அடித்து அப்படியே அதை உரமாக்கிறாங்க. ஸோ அந்த டேங்கரில் வந்து உங்களுக்கு ஏற்றி ஒவ்வொரு மூட்லையும் கொடுக்கும்போது நல்ல உரம் உண்டாகுது. அப்புறம் இந்த பாலுடைய கணக்கு அதெல்லாம் நான் கொண்டு வரல. தென்னை மட்டுமே உங்களுக்கு சுமாராக 45 லட்சம் அவங்க சொன்ன கணக்கு பிரகாரம் இருக்குது. அதாவது 1.25 லட்சத்திலிருந்து 2,40,000 தேங்காய் வரைக்கும் இளநீர் வரைக்கும் மாதம் அவங்க எடுக்கிறாங்க. இதில் சில மரங்களில் வந்து வெட்டாமல் விட்டுருவாங்க. ஒரு 10 காய் இருந்தால் அதுக்காக மேலே ஏற மாட்டாங்க. இப்போ இப்படிப்பட்ட இதை பார்த்தீங்கன்னா 45 நாளைக்கு இருக்கா ஒரு 20 முதல் 25,000 தேங்காய் அந்த மாதிரி வருது. ஸோ இளநீர் மட்டுமே உங்களுக்கு வந்து 45 லட்சம். இந்த மாதிரி நல்ல வருமானம் உள்ள ஒரு இடமாக இருக்குதுங்க. இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு 2,40,000 தேங்காய் வருது பாருங்கள். 2,40,000 தேங்காய் வந்து வெட்டக்கூடிய அளவில் தென்னை மரம்லாம் நீங்கள் பார்த்துடுங்க. மோஸ்ட்லி அதாவது இந்த 1.25 நான் உங்களுக்கு சொல்கிறதே தவிர மற்றபடி அவங்க சொன்ன என்ன சொன்னாங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 2,40,000 வரைக்கும் நாங்கள் எடுக்கிறோம் தேங்காய். ஒவ்வொரு கொலையிலையும் 20 பீஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ 10,200 மரத்துக்கு பாருங்கள், கணக்கு பாருங்கள். அதே போல் வந்து அந்த கால்குலேஷன் பார்த்து ஒரு காய்க்கு 20, இப்போ வந்து உங்களுக்கு நேற்றைக்கு வந்து 23 ரூபா 50 பைசா கணக்கு போடுங்க. 45 லட்சத்துக்கு மேல் போயிடும். இல்லை செலவு இல்லையான்னு கேட்கலாம். பசு மாடுகள் இருக்குது, ஆடுகள் இருக்குது, இந்த செலவு உங்களுக்கு மேனேஜ் ஆகிடும். உரம் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள், இடத்தை கொண்டு காணிக்கிறோம், விலையை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.